நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். எங்களுடன் ஊழியர் சுசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் கத்தர் கொடுத்த தாளந்திலை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்துகிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இப்பொழுதும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற தருணங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தையும் நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய அந்த சிலுவையினுடைய வார்த்தைகளினுடைய 7வது வார்த்தையை குறித்து சில தியானங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசித்தேன். இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பதாக வானொலியிலே அதை குறித்து நான் கேட்ட பொழுது அந்த வசனத்திலிருந்தே சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அது நமக்கு இந்த நாளிலே நடக்கின்ற காரியங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எத்தனையோ பயங்கரமான தீவிரவாதிகளுடைய காரியங்கள் உலகத்திலே காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த சிலுவையிலே ஆண்டவர் பேசின 7வது வார்த்தையிலே சில கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கின்றேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்தவைகளை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தை தான் இந்த உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை. செய்திகள் மூலம் நாம் இந்த நாளிலே அறிந்து கொண்ட ஒரு காரியம், இந்த காஷ்மீர், இந்தியாவிலே காஷ்மீர் என்ற பகுதியிலே 26 உயிர்களை மிகவும் துஞ்சமாக ஒரு சர்வசாதாரணமாக எண்ணி அவர்கள் சுட்டு தள்ளினதை நான் பார்த்த பொழுது மனம் வேதனை அடைந்தது. இந்த நாளிலே ஒரு உயிர் என்பது நாம் ஜீவிக்கும்படியாய், நாம் நித்திய ஜீவனை பெறும்படியாய் தேவன் அந்த நாளிலே தம்முடைய ஜீவனை தாமாக அவர் ஒப்பு கொடுத்தார். 3 வார்த்தைகளை நான் இந்த வசனத்திலிருந்து சொல்லி நான் தியானிக்கலாம் என்று யோசித்தேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே என்று கூப்பிடுகிறார். அப்படி என்றால் அவர் குமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாய் வந்து இந்த பூமியிலே அவர் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிக்கின்றேன். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பார்க்கிறோம். எப்படியாக கர்த்தர் அந்த ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால், பிதாவிடத்திலே தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக. அவர் தேவனுடைய ரூபம். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருந்தும் தேவனுக்கு சமமா இருக்கிற ஒரு காரியத்தை அவர் நினைத்திருந்தால் 75,000 தேவ தூதர்களை வர வைத்திருக்க முடியும் என்று பேதுருவிடம் சொல்லுகிறார். பேதுரு
காதை வேலைக்காரனுடைய காதை வெட்டின பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இப்பொழுது வேண்டினால் எனக்கு 75,000 தேவதூதர்கள் வருவார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என் பிதாவின் சித்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னைத்தானே அங்கு ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷ சாயலாய் வந்த குமாரன் பிதாவிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆவி, ஒரு ஆத்துமா, ஒரு சரீரம் என்று இருக்கிறது. சரீரத்தை விட்டு அந்த உயிர் பிரியும் போது அந்த ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்திற்கு செல்லுகிறது. சரீரம் மாத்திரம் விட்டு அந்த உயிர் போகிறது. இந்த வசனத்திலும் ஆண்டவர் தம்முடைய ஆவியை பிதாவிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். நாமும் கூட நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றமற்றதாக, கரை திரை அற்றதாக தேவனிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கர் கடைசி அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆவி, ஆத்துமா கரை திரை அற்றதாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வாலிப வயது, இந்த உலகம் இப்பொழுது வாலிபர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு காலங்கள். இந்த டெக்னாலஜிகளினால், மீடியாக்களினால் அநேக உபாதைகள், அநேக எளிதாக பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு பயந்த யோசேப்பை போல, தானியேலை போல நாம் தேவனுக்கு பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது நாம் கரை திரை அற்றவர்களாய், திரை என்றால் கரை என்றால் பாவம் செய்யும் பொழுது கரைப்படுகிறது. திரை என்பது என்ன என்றால் நம்முடைய துணியிலே ஒரு அழுக்கு படிந்து விட்டால் அதை எவ்வளவுதான் நம் அழுக்கை நீக்கினாலும் அழுக்கு நீக்க 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 அந்த துணி சுருங்கி போய் விடுகிறது. அந்த திரை அதற்கு பேர், அந்த சுருக்கமாக. ஆனால் அயன் போட்டு நம்ம அயன் பண்ணும் பொழுது அந்த திரையும் மறைந்து போய் விடுகிறது. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது நம்மை கரை திரை அற்ற ஒரு பிள்ளைகளாக நம்மை ஆத்துமாவை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்த ஒரு நபர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே அவர் தகுதிப்படுத்த வல்லமையுடைய ஆவியானவராய் கர்த்தர் காணப்படுகிறார். எனவே தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது அடுத்ததாக தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி என்பதுதான் ஜீவன். நம்முடைய ஆவியையும் நாம் கரை திரை அற்றதாக, நம்முடைய ஆவி, ஆத்துமா, இந்த ஆவி என்று சொல்லும் பொழுது ஆதாமுக்குள்ளாக ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊதும் பொழுதுதான் ஜீவ ஆத்துமாவாக ஆதாம் மாறுகிறான் என்று பார்க்கிறோம். அந்த ஆவிதான் கர்த்தருடைய ஆவி. எப்படிப்பட்டது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஆவி ஜீவ ஆத்துமாவாக மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்துக்குள் ஓடுகின்ற இந்த இரத்தம் உருவாவதற்கு, நம்முடைய உயிர் உருவாவதற்கு, மனிதனுக்கு உள்ள அவயவங்கள் உருவாவதற்கு காரணமான அந்த ஆவி, அந்த ஆவி நித்திய ஆவி என்று பார்க்கிறோம். நித்திய ஆவி என்றால் அது மனுஷனுடைய ஆவியை போல ஒரு பூவை போல போகிற ஆவி இல்லை, ஒரு நீர்க்குமிழியை போல மறைகிற ஆவி கிடையாது. அது நித்தியமான ஒரு ஆவியாய் காணப்படுகிறது. ஜீவ ஆத்துமாவானான் என்று வாசிக்கின்றோம். அந்த ஜீவனும் ஆத்துமாவும் ஒரு மனிதனுக்குள் உருவாகும் பொழுது அவன் உயிரடைகிறான். அந்த ஆத்துமா உயிரடைகிறது. லேவியர் 17:11 பார்க்கிறோம், ஒரு ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று பார்க்கிறோம். அப்படியானால் இரத்தத்தினால்தான் பாவத்திற்கு ஒரு விடுதலை, அந்த ஆத்துமாவுக்கு விடுதலை உண்டு. வேறு வழியே இல்லை என்பதை தேவன் திட்டமாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு பரிசுத்த இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்க, நம்முடைய ஆத்துமாவிலே உள்ள கரை திரைகளை நீக்குவதற்கு தேவை என்றால் ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு இரத்தம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின இரத்தமாய் காணப்படுகிறது. கன்னிமரியாள் எப்படி அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள்? பரிசுத்த ஆவியினால் உண்டான அந்த இரத்தம்.
அந்த இரத்தத்தை நமக்காக முழுவதுமாய் சிந்தி அவர் சிலுவையிலே தம்முடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஆவி எப்படிப்பட்டது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மன சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவி, ஆண்டவருடைய ஆவியை அவர் தம்முடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை கொல்ல முடியாது. ஏனென்றால் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்பவும் பெறவும் சகல அதிகாரமும் உடையவராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இவ்வளவு வல்லமை அவருக்கு இருக்கிறது. அவர் தம்முடைய ஆவியை தம்மை தாமே அவர் தாமாக அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நித்திய ஆவியினால் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவரிடத்துல இருந்த ஆவி நித்திய ஆவி, அது நிரந்தரமான ஆவி. யாரும் அவரை கொல்லவில்லை. அவராக தம்முடைய ஆவி அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதனால்தான் 100க்கு அதிபதி, அந்த பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி என்றால் அவர் எத்தனையோ 100 பேருக்கு அதிகாரியாயிருந்து எத்தனையோ பேர் இப்படி சிலுவையிலே மரிப்பதை பார்த்தவர். ஒரு 3 நாட்கள் ஆகுமாம் ஒரு சிலுவையிலே ஒரு மனிதன் மரிப்பதற்கு. ஆனால் ஒரு சில 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்தது, அந்தகாரம் பூமியை, சூரியன் தன்னுடைய ஒளியை கொடாதபடி இருள் சூழ்ந்தது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, காரிருள் வந்தது என்று பார்க்கிறார்கள். ஒரு மத்தியான வேளையிலே 12 மணி முதல் 3 மணி வரை சூரியன் பிரகாசமா இருக்க வேண்டிய அந்த நேரம் பூமியே இருள் சூழ்ந்தது என்றால், பாவ இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே தேவன் பரிசுத்தமா இந்த பூமியை சுத்திகரிக்கும்படியாய் தம்முடைய ஆவி அவர் ஒப்பு கொடுக்கிறார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, அந்த பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாய் கிழிந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் மேலிருந்து ஏன் கீழாக அது கிழிக்கப்பட வேண்டும்? அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கீழிருந்து மேலாக கிழிந்தது என்றால் வேறு யாரோ கிழித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடும். ஆனால் நிலநடுக்கம் வந்து மேலிருந்து கீழாக கிழிந்தது. நான் இந்த திரைச்சீலை குறித்து என்னுடைய அளவுகள் என்ன என்பதை நான் குறித்து பார்த்த பொழுது 60 அடி நீளமும் 30 அடி உயரம் 4 அஞ்சு அதனுடைய திக்னஸ் ஆக இருந்தது என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அதனுடைய அந்த வேலைப்பாடுகளுக்கு 300 ஆசாரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கு வேலைப்பாடுகள் செய்தால்தான் அவ்வளவு நீளமான அந்த திரைச்சீலையை அவர்கள் செய்து, ஏனென்றால் அதிலே கேருபீன்களுடைய படங்கள் எல்லாம் அந்த அதிலே நுண்ணிப்பாக அதுல அதை பின்னப்பட வேண்டும். கையால் அந்த பெண்கள் அநேக உதவிகள் அதிலே செய்வார்கள். எத்தனையோ வேலைகள் பாடுகள் நிறைந்த அந்த திரைச்சீலை வேறு லேசான காரியம் அல்ல. அவ்வளவு பெரிய திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்திருந்த அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக அந்த ஒப்பு கொடுத்த பொழுது கிழிந்தது என்பதை மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த தம்முடைய ஆவியோர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது சம்பவித்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுத்த பொழுது அந்த இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்ற பொழுது எல்லா மனிதருக்கும் ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்தார். என்ன என்றால், இந்த எபிரேயர்ல தான் அந்த வசனம் இருக்கிறது. புதிய மார்க்கத்தையும் புதிய ஜீவனையும் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய அந்த காரியம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர்
தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தேன். புதிதும் ஜீவனுமான மார்க்கம். மார்க்கம் என்றால் புதிய வழி. அதனால்தான் புறஜாதிகளாகிய நாமும் கூட இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த சிலுவையிலேயே ஒரு கல்லனை ரட்சித்தார். அந்த கல்லன் ஒரு யூதரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையாகவே அந்த 100க்கு அதிபதி அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததை பார்த்த மாத்திரத்திலே இவர் உண்மையாகவே மனுஷகுமாரன் என்று பணிந்து கொள்ளுகிறார். அந்த 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். மற்ற சுவிசேஷ புத்தகங்களிலே அவர் மனுஷகுமாரன் என்று இவர் அறிக்கையிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பெயர் லாங்கியஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த லாங்கியஸ் என்ற அந்த 100க்கு அதிபதி ஒரு கண் பார்வையிலே அவருக்கு ஒரு கண் பார்வை குறைபாடுகும் இருந்தது என்று சொல்கிறார்கள். அவர்தான் அந்த கடைசியாக ஆண்டவருடைய விழாவிலே இவர் மரித்து இது உறுதிதான் என்பதை அவர்கள் கால்களை முறிக்க மற்ற சிலுவையிலே இருந்த 2 கள்ளர்களுக்கும் கால்களை முறித்து அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய விழாவிலே தான் அவர்கள் குத்துகிறார்கள். ஏனென்றால் அவர் ஏற்கனவே மரித்து விட்டார் என்பதினால். அப்பொழுது அவருடைய விழாவிலிருந்து நீரும் இரத்தமும் வெளியிலே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரத்தமும் நீரும் அவருடைய கண்களிலே துளிகள் பட்டு அவருக்கு உடனடியாய் பார்வையும் சுகமானது என்றும், அந்த 100க்கு அதிபதி லாங்கியஸ் என்ற அந்த மனிதன் ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு சீஷனா இருந்து அவர் இரத்த சாட்சியாய் அந்த ரோமர்களால் கொல்லப்பட்டார் என்றும் வரலாறு சொல்லுகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், புறஜாதிகளை இருதிறத்தாரையும் பகையை கொன்று அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த தேவன் நமக்கு இந்த நாளிலே நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை சுத்திகரித்திருக்கிறார், நம்மை அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் தம்முடைய நித்திய ஆவியினாலே நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறார். செத்த கிரியைகளற என்று அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு பாருங்கள். செத்த கிரியைகள் என்றால் நமக்கு அநேக காரியங்கள் ஊழியம் செய்வதற்கு தடைகள், நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க தடைகள் இருக்கிறது. ஆனால் அந்த கிரியைகளை நாம் தகர்த்து தேவனுக்கென்று நம்மை நாமே ஜீவனுள்ள காரியங்களை, மேலான காரியங்களை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த லாங்கியஸ் என்ற அந்த 100க்கு அதிபதி கடைசியாக அவர் அந்த பார்வை அடைந்தது மாத்திரமல்ல, நான் யோசித்தேன், அந்த புறஜாதிகளை தேவன் இணைத்த அந்த இருதிறத்தாரையும் ஒன்றாய் அவர் இணைத்தார் அல்லவா? யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் ரட்சிப்பு, புது ஜீவ மார்க்கம், யார் வேண்டுமானாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியும். புதிய வழியை அங்கு உண்டாக்கினார். அந்த வழியிலே முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த 100க்கு அதிபதியாய் காணப்படுகிறார் என்று நான் யோசித்தேன். எப்படியெல்லாம் தேவன் அற்புதங்களை அடையாளங்களையும் அந்த அவருடைய அந்த 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்து அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இருள் சூழ்ந்தது. 3 மணி நேரம் பூமியிலே அப்படி ஒரு இருள் இருந்ததற்கான சாத்தியக்கூறு, அதாவது ஒரு சந்திர கிரகணோ சூரியன கிரகணமோ எதுவுமே அந்த நாளிலே நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அப்படிப்பட்ட இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களும் அந்த நாளிலே நடந்தது. அப்படித்தான் ஆண்டவர் தம்முடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் ஜீவனுள்ள தெய்வம் தகப்பனே, நீர் ஜீவிக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் பரிசுத்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த நாளிலே பரிசுத்தமாய் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் தகப்பனே எங்களை நீர் பரிசுத்தமாய் தகப்பனை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் கரை திரை அற்றவர்களாய் எங்களுடைய ஆவியை கூட உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற அப்படிப்பட்ட கிருபைகளோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும்
உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க, நடத்துங்க, வழி நடத்துங்க. வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பெண்களும் கூட உமக்கு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க, அப்பா எங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற நீர் சுத்திகரித்து நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நடத்துகிற சகோதரரையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். ஒரு நேரமும் கர்த்தருடைய காரியங்களை எடுத்து வந்தீர்கள். பரிசுத்தமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அவர் பரிசுத்தவானாய் இருந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. God bless you.